அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஓதினாலே போதும். உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே அல்லாஹ் தஆலா வெற்றியை அளிப்பான். உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியோட சந்தோஷத்தோட நிலவும். நம்ம வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சில பேருக்கு பணம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. சில பேருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. சில பேர் சொந்தமாக வீடு வேணும், சொந்தமாக தொழில் இருக்கணும், நல்ல வருமானம் வேணும், அதனால நிம்மதி இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. சில பேருக்கு இது எல்லாமே இருக்கும், சொந்தமாக வீடு இருக்கும், நல்ல தொழில் இருக்கும், நல்ல நிறைய பணம் இருக்கும். அப்பயும் அவங்களுக்கு மனசில் நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் ஒரு திருப்தி இருக்காமல் இருக்கும். மொத்தத்தில் முக்காவாசி பேர் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே நிம்மதியை தான் ஆசைப்படுறோம். நல்ல சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கணும், பிரச்சனை இல்லாத நிம்மதியோட வாழ்க்கையாக வேணும்னு தான் ஆசைப்படுறோம். அந்த நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான். எதை கொண்டு நமக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கோ அந்த விஷயத்த நமக்கு சரி பண்ணி கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக நம்ம வாழுவோம். எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை வெற்றியை அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவா ரொம்பவும் இலகுவான துவா. இது சீக்கிரமே ஆக போற மாதிரியான ஒரு துவா தான். 4 வரி இருக்கும் தான். ஆனால் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு வெறும் ஒரு முறை ஓதுனாலே போதும். ஏன்னா இதில் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா கிட்ட நம்ம ரொம்பவும் புகழ்ந்து புகழ்றோம். அதாவது நம்ம புகழ்ந்து நம்ம ஒரு விஷயம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவோம். ஏன்னா அவனுடைய ஆற்றலை நம்ம போற்றி புகழ்ந்து நம்ம அவர்கிட்ட துவா கேட்கும் பொழுது நிச்சயம் நம்மளுடைய என்ன ஒரு சகல விதமான தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவா ஆரம்பம் எப்படி அப்படின்னா சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு ஆரம்பிக்குது. இதுல சுப்ஹானல்லாஹ் அப்படின்னாலே என்ன? அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படிங்கிற அந்த சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நாம அன்றாட நம்ம ஓதுவதன் மூலம் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு, ஏராளமான நன்மைகள் இருக்கு நமக்கு. சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கும்போது அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படிங்கும்போது நமக்கு இன்மைக்காக மட்டும் இல்லை, மறுமைக்கும் நமக்கு நல்ல நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய வார்த்தையா இருக்கு. அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், எல்லாவற்றையும் விட அல்லாஹ் ரொம்ப பெரியவன் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்ல ரொம்பவும் சிறந்ததா இருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாமே. இந்த 3 வார்த்தைகளுமே சரி, நம்மளுடைய தராசுல நம்மளுடைய தராசு இருக்குல்ல, அந்த தராசுல ஒரு பக்கம் இந்த வார்த்தைகளையும் அதாவது இந்த திக்ருகளையும் வைத்துட்டு இன்னொரு பக்கம் வானம் பூமி அளவுக்கு நம்ம அந்த மொத்தத்தையுமே வச்சாலுமே சரி, இந்த திக்ருகள்ல தான் கனம் அதிகம் இருக்குமா. அப்படிப்பட்ட ரொம்பவும் சிறந்த திக்ர். ரொம்ப நேரம் ஆக போறது இல்லை இந்த திக்ருகள்ல. இந்த திக்ருகளை கொண்டு நாம ஓத போறோம். அது எப்படி அப்படின்னா இந்த துவா என்னன்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி அதத மா ஹலக வ சுப்ஹானல்லாஹி மில்அ மா ஹலக வ சுப்ஹானல்லாஹி அதத மா ஃபில் அர்லி வஸ்ஸமாஇ வ சுப்ஹானல்லாஹி மில்அ மா ஃபில் அர்லி வஸ்ஸமாஇ வ சுப்ஹானல்லாஹி அதத மா அஹ்ஸா கிதாபுஹு வ சுப்ஹானல்லாஹி மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு வ சுப்ஹானல்லாஹி அதத குல்லி ஷைஇன் வ சுப்ஹானல்லாஹி மில்அ குல்லி ஷைஇன். அதே மாதிரி இப்போ நீங்கள் இதில் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஓதுறதா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹி அதத மா ஹலக வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா ஹலக வல்ஹம்துலில்லாஹி அதத மா ஃபில் அர்லி வஸ்ஸமாஇ வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா ஃபில் அர்லி வஸ்ஸமாஇ வல்ஹம்துலில்லாஹி அதத மா அஹ்ஸா கிதாபுஹு வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு அல்ஹம்துலில்லாஹி அதத குல்லி ஷைஇன் வல்ஹம்துலில்லாஹி மில்அ குல்லி ஷைஇன். இந்த மாதிரி நம்ம திக்ருகளை அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த வார்த்தையில் நம்ம அந்த முன்னாடி வச்சு நம்ம ஓதலாம். இதனுடைய அர்த்தம் என்ன? சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் ரொம்ப பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹி அதத மா ஹலக அப்படிங்கும் பொழுது படைத்த எண்ணிக்கை அளவுக்கு அவன் பரிசுத்தமானவன் அப்படிங்க சொல்றாங்க. அப்படின்னா படைத்த அல்லாஹ் என்னென்னவோ படைச்சிருக்கான். வானம், பூமி, மனிதர்கள், ஜின்கள், இந்த எத்தனையோ பிளானட்டு,
செடி மரம் மிருகங்கள்ட்டு என்னென்னவோ இந்த பிரபஞ்சமே அல்லாஹுவால படைக்கப்பட்டது தான். நட்சத்திரம் அப்படின்ட்டு சூரியன் அப்படின்னு எல்லாமே இருக்கு. நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணிக்கையே நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட படைப்புகளோட எண்ணிக்கை அளவுக்கு நீ பரிசுத்தமானவன் யா ரப்பே அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அடுத்த வார்த்தை வல்ஹம்துலில்லாஹி மில் அம்மா ஹலக்க அப்படிங்கும் பொழுது அந்த மில் அமா அப்படிங்கும் பொழுது அந்த எண்ணிக்கையை விட அதிகமாக படைத்த எண்ணிக்கை அளவை விட அதிகமாக நீ பரிசுத்தமானவன் அப்படின்னு வரும். அடுத்து வல்ஹம்துலில்லாஹி அதத மாஃபில் அர்லி வஸ்ஸமாஇ அப்படிங்கும் பொழுது வானங்கள் பூமிகள் உள்ளவை அளவுக்கு நீ பரிசுத்தமானவன். வானங்கள்ல என்ன இருக்கு? நட்சத்திரங்கள், சூரியன், மலக்குமார்கள், அல்லாஹுடைய அர்ஷ், இது எல்லாமே வானத்துல இருக்கு. பூமியில என்ன இருக்கு? நம்ம இருக்கோம். நிறைய நம்மளை சுத்தி நிறைய உயிரினங்கள் இருக்கு, என்னென்னவோ இருக்கு. இந்த அளவுக்கு நீ பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்றோம். அடுத்த வார்த்தை வல்ஹம்துலில்லாஹி மில் அ மாஃபில் அர்லி வஸ்ஸமாஇ அப்படிங்கும் பொழுது அந்த வானம் பூமி உள்ளவை அதை அளவை விட நீ பரிசுத்தமான, அதை விட அதிகமா அப்படிங்கிற அர்த்தம் வரும். அதுதாங்கும் பொழுது அந்த எண்ணிக்கை அளவு வரும். மில் அமா அப்படிங்கும் பொழுது அதை விட அதிகம் அப்படிங்கிற எண்ணிக்கையில வரும். அடுத்த வார்த்தை சுபஹானல்லாஹி அததமா அல்சா கிதாபுஹு அல்லாஹ் இறக்குன அந்த வேதங்கள் இருக்குல்ல, அந்த வேதங்களில் எல்லாம் உள்ள அளவிற்கு எண்ணிக்கை அளவிற்கு நீ பரிசுத்தமானவன். அடுத்த வார்த்தை சுபஹானல்லாஹி மில் அமா அல்சா கிதாபுஹு அந்த வேதங்கள்ல இருக்கிற எல்லாவற்றையும் அதை விட அந்த எண்ணிக்கையை விட நீ அதிகமா பரிசுத்தமானவன் அப்படின்ட்டு அல்லாஹ் போற்றோம். அடுத்த வார்த்தை சுபஹானல்லாஹி அதத குல்லி ஷையின் வ சுபஹானல்லாஹி மில் அ குல்லி ஷையின் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு அளவுக்கும் எல்லாமே ஓவராலா நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றதுலயும் ஒவ்வொன்றையும் பிரிச்சு பிரிச்சு சொன்னோம். இப்போ ஓவராலா எல்லாமே ஒவ்வொரு அளவுக்கும் நீ பரிசுத்தமானவன். மில் அ குல்லி ஷையின் அப்படின்னு வருதுனால ஒவ்வொரு அளவை விட அதிகமாவே நீ பரிசுத்தமானவன் அப்படின்னு நம்ம அல்லாஹுவை போற்றி புகழ்றோம். இப்ப அந்த இடத்துல சுபஹானல்லாஹிங்கிற இடத்துல நீங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு போடும்போது புகழுக்குரியவன் அப்படின்னு வரும். படைத்த எண்ணிக்கை அளவுக்கு நீ புகழுக்குரியவன், அதை விட அதிகமா நீ புகழுக்குரியவன். வானங்கள் பூமிகளில் உள்ளவை அளவிற்கு நீ புகழுக்குரியவன், அதை விட அதிகமா நீ புகழுக்குரியவன். இறக்கிய வேதங்கள் என்ன அளவுக்கு நீ புகழுக்குரியவன், அதை விட அதிகமாக நீ புகழுக்குரியவன். எல்லாவற்றை விட நீ புகழுக்குரியவன், அதை விட அதிகமாக நீ புகழுக்குரியவன் அப்படிங்கிற வார்த்தை வரும். அல்லாஹு அக்பர் அப்படிங்கும்பொழுது அல்லாஹ் பெரியவன், இதை எல்லாத்தையும் விட நீ தான் பெரியது, நீ தான் விசாலமானவன், நீ தான் அகலமானவன், நீளமானவன், நீ தான் இதை விட அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். இந்த வார்த்தையில சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லி சொல்லி நம்ம இதை ஓதலாம். ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓதலாம். சுப்ஹானல்லாஹி அதத மா ஹலக வ சுப்ஹானல்லாஹி மில் அ மா ஹலக வசுப்ஹானல்லாஹி அதத மா ஃபில் அர்லி வஸ்ஸமாஇ வசுப்ஹானல்லாஹி மில் அ மா ஃபில் அர்லி வஸ்ஸமாஇ வசுப்ஹானல்லாஹி அதத மா அல்சா கிதாபுஹு வசுப்ஹானல்லாஹி மில் அ மா அல்சா கிதாபுஹு வசுப்ஹானல்லாஹி அதத குல்லி ஷையின் வசுப்ஹானல்லாஹி மில் அ குல்லி ஷையின். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவா ரொம்ப ஓதிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு ரைமிங்காக வருது. இந்த துவாவே பார்த்தீங்கன்னா தெரியும். இது நீங்கள் ஓதுனா சீக்கிரமே உங்களுக்கு மனனம் ஆயிரும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரே ஒரு முறை ஓதுனாலே போதும். நீங்கள் காலையிலேருந்து 24 மணி நேரமும் நீங்கள் திக்ர் அல்லாஹை செஞ்சுக்கிட்டு அல்லாஹை புகழ்ந்துட்டு இருக்கிற அந்த திக்ருக்கு ஈக்குவலானது இந்த ஒரே ஒரு துவா. ஏன்னா இதுல எல்லாவற்றையும் அல்லாஹ் போற்றி புகழ்றோம். அல்லாஹ் படைத்தவற்றை எல்லாத்தையுமே இது எல்லாத்துக்கிட்டையும் நீ தான் பெரியவன், நீ தான் புகழுக்குரியவன், நீ தான் விசாலமானவன் அப்படின்னு நம்ம புகழ்றோம் இந்த ஒரு துவால. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்க ஒரே ஒரு முறை நீங்க ஓதி பார்த்தாலே போதும். நீங்க மொத்தமா நீங்க உட்காந்து ஓதுனதுக்கான நன்மை கிடைக்கும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா வெளிச்சத்தை தருவான், வெற்றியை அளிப்பான், சந்தோஷம் நிம்மதியை ஏற்படுத்தி தருவான். ஏன்னா நீங்க இதுல அல்லாஹ் ரொம்ப புகழ்றீங்க. அதிகப்படியான புகழ்ச்சி இந்த திக்ர்ல இருக்கு. இந்த துவால அதிகப்படியான புகழ்ச்சிகள் இருக்கு. அதுவும் நம்ம சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இம்மைக்கும் கிடைக்குது, மறுமைக்கும் பெனிஃபிட் கிடைக்குது இந்த ஒரு துவால. இன்ஷா அல்லாஹ் நீங்க ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் முக்கியமான துவா இது. ஒரு முறையாச்சும் நீங்க ஒரு காலையிலயோ இல்ல மாலையிலயோ இல்ல நீங்க தூங்க போறதுக்கு ஒரு முன்னாடியோ இல்ல எந்திரிக்கிற போது, நீங்க படுக்கையை விட்டு எந்திரிக்கும் போதோ
வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல ஏதோ ஒரு நேரத்துலயாச்சும் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் குறைந்தது ஓதுருங்க. ஏன்னா இது அவ்வளோ பெனிஃபிட் ஆனது. இதை நீங்க மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இதை மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது மூலம் அவங்களும் பயன்படுவாங்க. இம்மைக்கும் பயனுள்ளதா இருக்கு, மறுமைக்கும் பயனுள்ளதா இருக்கு. அவங்க அதை ஓத ஓத உங்களுக்கும் எனக்கும் அதுல அல்லாஹ் தஆலா நன்மையை அளிப்பான். அவங்களுக்கும் அதுல எந்த ஒரு நன்மையும் குறைக்க போறதில்லை. அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும். நம்மளும் அவங்களுக்கு காட்டி கொடுத்ததுனால நமக்கும் அல்லாஹ் தஆலா நன்மை அளிப்பான். இன்ஷா அல்லாஹ். நீங்க இந்த ஒரு துவா ரொம்ப முக்கியமான துவா. இதை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ லைக் பண்ணுங்க. அப்பதான் மற்றவங்களுக்கும் இதோட இது தெரியும். அப்பதான் இதை கொண்டு நிறைய ரீச் ஆகும் இந்த வீடியோ. அப்போங்கும்போது மற்ற எல்லாருக்கும் இது பயனுள்ளதா அமையும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக இந்த ஒரு துவாவை நீங்க ஓதுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்திற்குரிய வாழ்க்கையாக மாறும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.